ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாட்ஸோட பிரின்சஸ். நான் தான் உங்கள் பிரின்சஸ் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐலாண்ட் கிரவுண்டில் திரும்பியும் புதுசாக இந்த வருஷத்துக்காக செட் பண்ணி இந்த ட்ரேட் ஃபேரை தான் நாங்கள் போய் விசிட் பண்ணி பார்த்துருந்தோம். ஸோ அதை தான் நீங்களும் எங்கள் கூட வந்து சேர்ந்து பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எங்களுக்கும் என்னமோ தெரியல, நாங்கள் போகிற அன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா மிலிட்ரி டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வச்சு அது என்னென்ன பண்ணுது, ட்ரெயின் பண்ண மிலிட்ரி டாக்ஸ் என்னென்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஷோ மாதிரி நடத்தியிருந்தாங்க. அதாச்சும் இந்த வெடி மருந்துலாம் வச்சுருந்தா கண்டுபிடிக்கும்ல, ஸோ அந்த ஷோ தான். ஃபஸ்ட்டு அதை பாருங்கள். இப்போ வந்து இந்த பேக்ல வந்து ஒரு பேக்ல வந்து வெடி மருந்து வச்சிருக்கோம். வெடி மருந்து டப்பா. அதை எப்படி எங்க டாக் இப்போ ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட், பஸ் ஸ்டாண்டு, ஸ்கூலு, காலேஜ் இங்கெல்லாம் வந்து வெடிகுண்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெடிகுண்டு பொருள் அப்படின்றாங்க. இந்த டாக் எங்க டாக் தான் போயிட்டு எல்லாம் இது பண்ணி துப்புதுக்கு அது இருந்துச்சுன்னா இருந்தது, இல்லைன்னா இல்லைன்னு சொல்றோம். அனுப்பிவிடுங்க. இந்த ஒரு பேக்ல வந்து வெடிபொருள் வச்சிருக்கிறோம். அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு எங்க டாக் ஸ்னோபி தெரியுதா அதுல இருக்குதுன்னு சொல்லிட்டு குறைச்சு சொல்றாரு. இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு கன்ஃபார்மா இருக்குன்னு சொல்லிட்டு உட்காந்துறாரு. எடுத்துக்காட்டுங்க, சர்ச் பண்ணுங்க அந்த பேக. இது யாருக்கு ட்ரைனிங்? அதுல வந்து சின்னதா ஒரு வெடிபொருள் வச்சிருக்கோம், வெடி மருந்து வச்சிருக்கோம். அதுல ஒரு துணியில கட்டி அதுல போட்டு வச்சிருக்கோம். அந்த பேகை மாத்தி போடுங்க அந்த பேக். அதே பேக் டாக் அந்த பக்கம் திரும்பி இருக்கு. அதே பேகை மாத்தி போடுறோம். மீண்டும் துப்பு துளக்கிறதுக்கு ஸ்னோபி வராரு உங்க முன்னாடி. போடுங்க. தூக்குறீங்களா அவ்வளோ? பேக்ல இருக்குது தீவிரமா சர்ச் பண்றாரு. குறைச்சு சொல்றாரு. கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த பேக்ல இருக்கு, நீங்க பாத்துங்க அப்படின்றாங்க. அடுத்ததா விக்ரம், அவர் வந்து பயிற்சியில் உள்ள டாக். அவரும் வெடிகுண்டு கண்டுபிடிக்கிறாரு. 10 மாசம் ஆகுது அந்த டாகுக்கு. இது பெல்ஜியம் செப்பர்ட் இனத்தை சேர்ந்தது. அது போடுங்க. பயிற்சியில் உள்ள டாக், 10 மாசம் ஆகுது. விக்ரம் ஒரு பேரு. இவருக்கு பயிற்சி எல்லாம் முடிஞ்சு எக்ஸாம்ல வச்சுதான் டியூட்டிக்கு அனுப்பி விடுவோம். இது 6 மாசம் பயிற்சி. அதுல இருக்கிறத சந்தேகப்படுறாரு. குட். இது இந்த டாக் வந்து ஃபாஸ்டா இருக்குங்க. பெல்ஜியம் ஷெப்பர்ட்னு சொல்லிட்டு பேரு. ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும், கொஞ்சம் அக்ரெசிவா இருக்கும். ஓகே, அடுத்தது இது போடுங்க. நார்கோட்டிக் அடுத்தது போதைப் பொருள் கண்டுபிடிக்கிறது. கஞ்சா, ஹெராயின், கூட கொஞ்சம் ஒரு 9 பேரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க வளத்துலகத்துல. அது வந்து நம்ம இளைய சமுதாயத்தை வந்து சீரழிக்கிறது. அந்த பொருள் யாரும் பக்கம் போயிடக்கூடாது. அடிமைப்படுத்தி அவரோட உழைப்பை எல்லாத்தையுமே சுரண்டி வீணாக்குறது. சூர்யா ரொம்ப ஆர்வமா தேடுறாரு. அதுல இருக்குதுன்னு ஐயப்படுறாரு. ரெண்டு தீவிரமா தேடிட்டு இருக்காரு. அனுப்பி விடுங்க. செல்வகுமார் கிட்ட போய் பாருங்க, அனுப்பி விடுங்க. தப்பா சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு தீவிரமா தேடுறாரு. இந்த பேக் தானே உறுதிப்படுத்துறாரு பிறகு. பாருங்க, கிட்ட போயிட்டு என்னன்னு பாருங்க. அதானா? அது பாருங்க, செக் பண்ணுங்க. அதுல இருக்கா பாருங்க. லேப் தானே? அதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு
சொல்றாரு. ஓகே, அது ஒரு சின்ன ஸ்மால் சைஸ் கஞ்சா போட்டணும். அடுத்தது கோகான், இவர் பயிற்சியில் உள்ள டாக். இவர் ரொம்ப ஃபாஸ்ட். அந்த பெல்ஜியம் ஷெப்பர்ட் தொட்டு எவ்வளவு ஃபாஸ்ட் பாருங்க. குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். குட். நானே எடுத்து வந்துடுறேன், நீங்க எடுக்க, நான் அவரே எடுத்துட்டாரு, எடுத்து வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு பாருங்க. அவ்வளவு ஃபாஸ்ட், அவர் ஆர்வமா இருக்காரு. எவ்வளவுனாக்கா அவ்வளவு ஃபாஸ்ட். எடுத்துருங்க, பேக் எடுத்துருங்க. அது ஒரு 5-6 பேரு, நல்ல சின்ன பசங்க வேண்டாம், ஒரு ஜென்ஸ் மட்டும் ஒரு 6 பேர் தைரியமான ஆளு முன்னாடி வாங்க, கிரவுண்டுக்கு வாங்க. முன்னாடி விருப்பம் உள்ளவங்க முன்னாடி வரலாம். ஒரு 6 பேர். ஓகே ஓகே, ஒரு 3 பேர். ஓகே, போறீங்களா? ஆர்ம் இன்டர்வல் 2 கை நீட்டுங்க, சைடுல பக்கவாட்டுல 2 கை நீட்டுங்க. அந்த கேப்ல நில்லுங்க, அந்த கேப்பை கவர் பண்ணி நில்லுங்க. நிறைய பேர் போயிட்டாங்க. இந்த பக்கம் திரும்பி நாய்ங்கெல்லாம் கொஞ்சம் புசு புசுன்னு இருக்குது. வெரி குட். பரவாயில்ல, விடுங்க விடுங்க விடுங்க, போதும். அதை வாயில கொடுத்துறாங்க. விடு விடு விடுங்க. வெரி குட். அந்த லாஸ்ட் அலைன்மெண்ட் கரெக்டா இருக்கா? வெரி குட், வெரி குட், வெரி குட், குட். லேண்டோ எடுத்துலாப்பா. அடுத்ததான் உங்க முன்னாடி லேண்டோ. ஜூம் பண்ணி எடுங்க. கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. ஓடிட்டு பாரு. லேண்டோ உங்க முன்னாடி. இது பெல்ஜியம் ஷெப்பர்ட் இடத்தை சேர்ந்தது. வெரி குட். ஒர்க் எல்லாமே ஃபாஸ்டா இருக்குங்க. பார்க்க முடியாத அளவுக்கு அது ஸ்மெல்லிங் பவரும் சரி, அந்த ஒர்க்கும் சரி, ஃபாஸ்டா இருக்கும். அடுத்தது குகன், ஒரு 10 மாசம் தான் ஆகுது, அந்த ட்ரெயினிங்ல இருக்காரு. ஆர்வம், அவ்வளவு ஆர்வம். வெரி குட், குட் குட், வெரி குட். அடுத்தது அந்த ஃபயர், அந்த மவுத் ஃபயர்மோ அதை வந்து தாங்கிட்டு எந்த சூழ்நிலையிலையும் பயந்துட்டு பின்வாங்காம அங்க முன்னாடி வந்து வேலை செய்வோம் அப்படின்னு காட்டுறாங்க. வெரி குட், வெரி குட், குட். பேலன்சிங் கரெக்டா வை, பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க. பேலன்சிங் கரெக்டா கொடுங்க. வெரி குட், வெரி குட். உங்களுக்கு முன் லேண்டோ. இப்ப இந்த ஃபயர் ரிங் அதை வச்சு அதுல எப்படி ஃபயர் பண்ணி எப்படி உள்ள போகுது அப்படின்னு ஒரு சின்ன டெமோ. இல்ல நீ கொடுத்து வரும் வரும். கீழே வந்ததெல்லாம் எடுத்துருப்பான் எடுத்துருப்பான். ஜூம் அவுட் பண்ணுங்க. ஜூம் அவுட் பண்ணுங்க. ஒரு கையில தான் ஹேண்டில் பண்றேன். ஓ, இந்த கை இதுவா இல்லடா. விடுங்க. நீ தானா? பெருசா குதிக்க முடியல போலப்பா. நீங்க பயப்படாதா? அதான்
வெரி குட் வெரி குட். ஓகே. மீண்டும் ஒரு முறை உங்கள் முன்னாடி லேண்டோ. இது பொறுமையா விடும், பொறுமையா விடும். வெரி குட் வெரி குட். போதுமா? 6:15 அது அந்த மணிக்கு டெமோ இங்க பண்ணி காட்டுவோம். இப்போ எடுத்துக்கலாம் செல்ஃபி எடுத்துக்கலாம். அந்த டாக் ஷோ வந்து பார்த்திங்கன்னா நடத்திட்டு இருந்தாங்க. அண்ட் அது முடிஞ்ச அடுத்த சைடே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஷோ நடத்திட்டு இருந்தாங்க. அது என்ன ஷோன்லாம் எங்களுக்கு தெரியல. பட்டு கொஞ்ச நேரம் பார்த்தோம். அது எங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து மொத்தமாக ஸ்டால்ஸ் பார்க்க போயிட்டோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு போன ஸ்டால். போன உடனே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இந்த மாதிரி ஒரு பிக்சர் வச்சுருந்தாங்க. ஆக்சுவலி எல்லா தடவையும் இந்த மாதிரி 3Dயில் வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதே போல் தான் இந்த வாட்டியும் வச்சுருந்தாங்க. ஸோ இது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. இது அந்த ஊட்டி ரோடில் போடுற பிரிட்ஜ். ஆக்சுவலி இந்த ரோடு அதுக்காக அது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது என்னதுன்ட்டு. மற்றதெல்லாம் என்னன்ட்டு எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை. ஏன்னா லிட்ரலி நாங்கள் போய் 1.5 எனக்கு தெரிஞ்சு 1 வீக் கிட்ட ஆகிடுச்சு நாங்கள் போயிட்டு. லாஸ்ட்டு சாட்டர்டே போயிருந்தோம். அண்ட் இந்த சாட்டர்டே தான் நான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவுக்கு வாய்ஸே கொடுக்குறேன். கரெக்டாக 1 வீக் ஆகிடுச்சு. ஸோ அதனாலே எனக்கு என்ன எது அப்படின்ட்டு எனக்கு சுத்தமாக தெரியல, சுத்தமாக ஐடியா இல்லை. இது வந்து அந்த திருவள்ளூர் சிலை இருக்கிற ஒரு ஊர். அந்த ஊர் பேர் எனக்கு நான் மறந்துட்டேன். ஸோ மற்றது எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. இந்த வாட்டி நாங்கள் ஏன் ஸ்டால் மட்டும் வீடியோ எடுத்திருக்கோம், ஸ்டோர் எதுவுமே வீடியோ எடுக்கலை அப்படின்னா, இந்த வாட்டி வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்து கவர்மெண்ட் சைடு வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலி. ஸோ உள்ளே வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து நிறைய டிஸ்டன்ஸுக்கு பஸ் ஸ்டாண்ட் கவர் ஆகிடுச்சு. அண்ட் அது பஸ் ஸ்டாண்ட் வந்தனால என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்க வேண்டிய இடம் இன்னும் உள்ளே போயிடுச்சு. ஸோ அது உள்ளே போனனால எங்களுக்கு ஸ்டோருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டோர்ஸ் இருக்கும். பட் இந்த வாட்டி வந்து சுத்தமாக இல்லை. நாங்கள் ஒரு 10 நிமிஷம் போல் தான் நடந்தோம். 10 கூட இல்லை, ஒரு 5-7 நிமிஷம் போல் நடந்திருப்போம். அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ ரொம்பவே கம்மியாக இருந்தது ஸ்டோரு. அண்டு ஸ்டோர் போய் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எப்போயுமே ரைடெல்லாம் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டோம். எங்களுக்கு என்னமோ அது ரைடு பிடிக்காது. ஸோ அது மெயின் ரீசன். என் அண்ணன் வரமாட்டான், நான் மட்டும்தான் போனால் தனியாக போகணும். அண்டு லாஸ்ட் டைம் நாங்கள் வந்து வீடியோ போட்டிருந்தப்போ நான் போயிருப்பேன் ரைடுக்கு. பட் எனக்கு என்னென்னா ரைடில் வந்து சேஃப்டி இல்லை. ஸோ கொஞ்சம் கூட சேஃப்டி இல்லாத மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு ரைடில். கொஞ்சம் அப்படியே உள்ளே நாங்கள் வந்து விழுற அளவுக்கு போகிறோம். ஸோ சுத்தமாக சேஃப்டி இல்லை. அண்டு ஹைட்டாக இருக்கவங்க வந்து கால் வச்சு பேலன்ஸ் பண்ணிக்கிறாங்க. பட் என்னால் சுத்தமாக பேலன்ஸும் பண்ண முடியல. ஸோ அதனால் சேஃப்டியும் இல்லை. நான் மட்டும்தான் போனால் தனியாக போகணும் இந்த மாதிரி இருந்தனால ஸோ ஓகே நம்ம ரைடெல்லாம் வந்து மோஸ்ட்டாக நாங்கள் போகவும் மாட்டோம். சேஃப்டி இல்லைன்றது தான் மெயின் ரீசனு. மற்றபடி நாங்கள் வந்து எம்ஜிஎம் அந்த இடத்துக்குலாம் போனால் வாட்டர் ரைட்ஸு, ட்ரை ரைட்ஸ் எல்லாமே போவோம். எப்போயுமே அறநிலையத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா கோயில் செட்டப் பண்ணியிருப்பாங்க. அதே போல் இந்த வாட்டியுமே கோயில் செட்டப் பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கே வந்து இருக்க சாமி எல்லாமே எப்படி பண்ணியிருந்தாங்கன்னா வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் வந்து மோல்டில் ஊற்றி அந்த மாதிரி ஒரு மெத்தடில் தான் பண்ணியிருப்பாங்க.
சாமி. அண்ட் இந்த சைடு வந்து ஒரு கொலு செட்டப் அப்படியே வச்சுருந்தாங்க. 4 சைடும் கொலு பார்த்தா உடனே தெரிகிற மாதிரி வச்சுருந்தாங்க. எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பரதநாட்டியம் ஷோ அந்த மாதிரி ஷோலாம் நடக்கும் ஆக்சுவலி. ஆனால் இந்த வாட்டி வந்து அந்த டாக் ஷோ, ஆர்மி டாக் ஷோ அதெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு காலேஜ் சைட் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ஒரு ஷோ இருந்துச்சே தவிர அந்த பரதநாட்டியம் பண்ணுறது, ட்ராமா அது எதுவுமே இல்லை இந்த வாட்டி. மொத்தத்தில் ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே ஸ்டேஜ் செட்டப் பண்ணி பண்ணுற அந்த எதுவுமே கிடையாது. ஸ்டேஜ் செட்டப்பே இல்லை அங்கே. ஸோ அதுக்கான மெயின் ரீசன் பஸ் ஸ்டாண்ட் தான். பஸ் ஸ்டாண்ட் போட்டனால எல்லாமே உள்ளே போயிடுச்சு. ஸோ அதனால் எதுவுமே இல்லை. சென்னை லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷோ வந்து நடத்தியிருந்தாங்க, அந்த ட்ராமா ஷோ. ஸோ அதை நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க. எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகணுன்னா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் வந்து ஈஸியாக டைம் போகிறதே தெரியாமல் ஸ்பெண்ட் பண்ணலாம் உள்ளே. பட் இந்த வாட்டி வந்து அந்த ஸ்டோருக்கே எப்போயுமே வந்து 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம். பட் இந்த வாட்டி அந்த ஸ்டோரே வெறும் அரை மணி நேரத்துலேயே முடிஞ்சிச்சு. ஒரு கடையிலும் இருந்துட்டு போனால் கூட 1 மணி நேரம் தான், அவ்வளோதான். அதுவே ரொம்ப அதிகன்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த வாட்டி வந்து எல்லாமே ரொம்ப கம்மியாகிடுச்சோ அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த வாட்டி அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காகவுமே எதுவுமே இந்த வாட்டி இல்லை அப்படின்ற மாதிரி தான் இந்த வாட்டி இருந்துச்சு. அண்ட் என்னோடய ஓல்டு வீடியோஸ் பார்த்தவங்க நான் ஸ்டார்டிங்லேருந்தே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம், உங்களுக்கு தெரியும். நான் ஒரு பயங்கரமான ஸ்டேஷ்னரி பைத்தியம். ரொம்ப பிடிக்கும் ஸ்டேஷ்னரினா. அதுவும் வந்து இந்த ரொம்ப ஃபேன்சியாக தான் இருக்கணும், எனக்கு அந்த மாதிரி ஸ்டேஷ்னரி தான் பிடிக்கும்னு இல்லை. 2 ரூபா பென்சிலே எனக்கு பிடிக்கும். அந்தளவுக்கு ஒரு ஸ்டேஷ்னரி பைத்தியம்னா நான் தான். அதனாலே வந்து பார்த்திங்கன்னா எல்லா வருஷமும் வந்து கம்பல்சரி போயிடணும் அங்கே, எப்படியாச்சும் கம்பல்சரி போயிடணும் அங்கன்ற மாதிரி தான் நாங்கள் எல்லா வருஷமே இருப்போம். ஏன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குட்டி ஸ்டேஷ்னரி ஷாப்ஸ், பெரிய ஸ்டேஷ்னரி ஷாப்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய இருக்கும் அங்கே, குட்டியாக அந்த மாதிரி நிறைய ஸ்டேஷ்னரி ஷாப்ஸ் இருக்கும். ஒரு ஷாப்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இருந்த பொருளே தான் இருக்கும், ஆனால் எல்லாமே ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் உள்ள இருக்கும். ஸோ எப்போயுமே இப்போ நீங்கள் வந்து ஸ்டார்டிங் கடையில் ஒரு எரேசர் பார்த்தீங்கன்னா அதே எரேசர் தான் உள்ளே போகும்போதும் உங்களுக்கு இருக்கும். ஆனால் ஸ்டார்டிங் உங்களுக்கு 30 ரூபா, அந்த எரேசர்னால் உள்ளே போகும்போது 25 ரூபா, இன்னும் உள்ளே போனீங்கன்னா 20 ரூபா, அந்த மாதிரி ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். பட் வழக்கம் போல் இந்த வாட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா நான் தான் நிறையவே ஷாப் பண்ணியிருந்தேன் இல்லை. பட் நான் மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். என் அண்ணன் வந்து ஒரு ஸ்லிப்பர் வாங்கியிருந்தான், அவ்வளோதான். இந்த வாட்டி நான் என்னென்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னா எல்சா போட்டிருந்த ஒரு பவுச் வந்து வாங்கியிருந்தேன். வெளியே அந்த பவுச் 300 ருபீஸ், உள்ளே வந்து பார்த்திங்கன்னா 150 250 சம்திங் நாங்கள் வாங்கியிருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எரேசர் வாங்கியிருந்தேன். அண்ட் தென் ஷார்ப்னர், அதுக்கப்புறமா ஒரு லைக் பென்சில் இதுதான் வாங்கியிருந்தேன். பட் எல்லாமே ரொம்ப நல்ல குவாலிட்டி இருந்துச்சு. அண்ட் புதுசாக நல்ல வெரைட்டிஸும் இருந்துச்சு. 2 குழந்தைங்க நான் வந்து எல்லா பேரையும் படிக்கிறேன்ட்டு தமிழில் போட்டிருந்த அந்த சாமி பேர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா படிச்சுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி அதை எங்கள் மம்மி வந்து பார்த்துட்டு எங்கள் மம்மி திருத்திட்டு இருந்தாங்க, ஒரு பேராக அவங்க படிக்க அப்படி தான் இருந்துச்சாங்க. அதுக்கப்புறம் வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா லெமன் ரைஸ் எல்லாருக்குமே வந்து கொடுத்துட்ருந்தாங்க. லெமன் ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால் நல்லா இல்லை. அண்ட் அந்த டெம்பிளுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் இருந்துச்சு. பட் அது வந்து ஃபாரஸ்ட் உள்ளே இருந்துச்சு டெம்பிளுக்கு பக்கத்துலேயே. ஆனால் உள்ளே இருந்தனால வந்து எப்படி இருந்துச்சுன்னா லைக் அது தெரியல, அந்த உள்ளே இருந்தனால எதுவும் எங்கே ஒரு ஃபாரஸ்ட் இருக்குன்னே தெரியல. எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்குள்ளே இந்த ஆடு, முயல் அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரியலாகவே வச்சுருப்பாங்க அந்த ஃபாரஸ்ட்குள்ளே. அது வந்து கொஞ்சம் தான் இருக்கும், ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இந்த லயன் அந்த மாதிரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ரொம்பவே வந்து வளர்த்தாலும் டேஞ்சர் இல்லை அப்படின்ற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. பட் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து புதுசாக யோசிக்கிறோம், புதுசாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரொஜெக்டரில் வந்து அனிமல்ஸ் குதிச்சு போகிற மாதிரி வச்சு அதை நாங்களே ரியல் லைஃப்பில் வந்து பார்க்குற மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. பட் எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த மாதிரி ப்ரொஜெக்டரில் வச்சு நாங்கள் பார்க்குற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறத விட ஒரு ஆடு, ஒரு முயல் அதையே வந்து வச்சுருந்தாலே இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுது. ஸோ அண்ட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா விசிட்டர்ஸ் எல்லாருமே வந்து அவங்களோட பேர், ஃபோன் நம்பர் அதெல்லாம் எழுதிட்டு இருந்தாங்க. ஏறி போகிற போக்கில் எழுதிட்டு போவோம் நம்மளும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எழுதிட்டு போயிருந்தேன்.
ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு டபுள் டெக்கு பஸ் இருந்துச்சு. அந்த பஸ் என்னென்னா வந்து சென்னையில் இருக்க 21 பிளேசஸை வந்து விசிட் பண்ணிவிட்டு நம்மளை கூப்பிட்டு வந்து ரிட்டன் இங்கேயே விட்டுரும். ஸோ பீச்சு, அதுக்கப்புறம் ஹைகோர்ட்டு இதெல்லாம் வந்து விசிட் பண்ணி விடும். பட் ஆக்சுவலி அந்த பஸ் வந்து 1 வீக்காகவே வந்து ஒர்க் ஆகலையா. ஸோ அதனால் நாங்கள் போகிற டைமில் அதை எங்களால் பார்க்க முடியலை. அந்த பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டேஸ் வந்து ஒர்க் ஆகுதான். ஸோ மேபி உங்களுக்கு லக் இருந்தால் நீங்கள் வந்து போய் பார்க்கலாம். அவ்வளோதான், நாங்களும் சுற்றி பார்த்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு டிஃபனையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. பாய்.